வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பூஸ்ட் காயில் இடத்துல பக் காயிலை ரீப்ளேஸ் பண்ணக்கூடாதும்பாங்க. அதுக்கான முழு ரீசனும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ மொபைல் சர்வீஸ் ரிலேட்டட் டவுட்ஸ் எல்லாம் நம்ம போட்டுட்ருக்கோம். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறது மூலமாக உங்களுக்கு மொபைல் சர்வீஸ் ஓரியன்ட் சின்ன டவுட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மொபைல் சர்வீஸ் கற்றுக்கணுன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம இன்ஸ்டியூட் பார்த்தீங்கன்னா சென்னை தாம்பரத்தில் இருக்குது. நீங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி அப்டேட்டட் கண்டென்ட் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து கிடச்சிக்கிட்டு இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 விதமான கன்வெர்ட்டர் நம்ம போர்டில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒன்று பூஸ்ட் கன்வெர்ட்டர். இந்த பூஸ்ட் கன்வெர்ட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களோட அவுட்புட் வோல்டேஜுங்கிறது ஹையாக இருக்கும். அப்போ உங்களோட கரண்ட்டுங்கிறது லோவாக இருக்கும். எப்போ கரண்ட்டுங்கிறது லோ ஆகுதோ, இப்போ வீடுகள்லேயே பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட்டு லோ கரண்ட் அங்கே இருக்கிற இடத்துல ஒயரோட சைஸ் நிச்சயமாக கம்மியாக போடுவோம். அதேமாரி உங்களோட பூஸ்ட் கன்வெர்ட்டரில் ஹை வோல்டேஜ் லோ கரண்ட் இருக்கிறதுனால உங்களோட அந்த வைண்டிங் திக்னஸ்ஸுங்கிறது ரொம்பவே கம்மியாக இருக்கும். இந்த வைண்டிங் திக்னஸ் கம்மியாக இருக்கிற காரணத்தினால உங்களோட வைண்டிங்கோட நம்பர் ஆஃப் வைண்டிங்ஸ், அதாவது அந்த சுற்றக்கூடிய வைண்டிங்ஸோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். அதாவது உள்ளே இருக்கிற அந்த வைண்டிங்கோட திக்னஸ் கம்மியாகவும் அந்த நம்பர் ஆஃப் வைண்டிங்ஸ் அதிகமாகவும் இருக்கும். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற இன்னொரு கன்வெர்ட்டர் பார்த்திங்க அப்படின்னா பக் கன்வெர்ட்டர்னால் உங்களுக்கு நல்லா தெரியும். லோ வோல்டேஜ் 0.6 இருக்கும், 1.2 இருக்கும், 1.8 இருக்கும். அந்த மாதிரி லோ வோல்டேஜ் ஹை கரண்ட் இருக்கும். அப்போ உங்களுக்கு ஹை கரண்ட் இருக்குன்னாவே உங்களுக்கு அந்த வைண்டிங்கோட அந்த திக்னஸ்ஸுங்கிறது கண்டிப்பாக அதிகமாக தான் இருந்தாகணும். வைண்டிங்கோட திக்னஸ் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஹை கரண்ட் போகிறப்ப கண்டிப்பாக டேமேஜ் ஆகிடும். அப்போ வைண்டிங்கோட திக்னஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. இந்த வைண்டிங்கோட திக்னஸ் அதிகமாக இருக்கிறதுனால உங்களால் என்ன பண்ண முடியாது, நம்பர் ஆஃப் வைண்டிங்ஸை லோவாக தான் இருக்கும். அப்போ பூஸ்ட் கன்வெர்ட்டரில் உள்ள பூஸ்ட் காயில் வேறு, பக் கன்வெர்ட்டரில் உள்ள பக் காயில் வேறு. அதாவது நம்பர் ஆஃப் வைண்டிங்ஸ்லேயும் வித்தியாசமாகுது, உள்ளே இருக்கிற அந்த திக்னஸ்லேயும் வித்தியாசமாகுது. அப்போ நீங்கள் ஒரு பக் கன்வெர்ட்டர் இருக்குது, ஒரு பூஸ்ட் கன்வெர்ட்டர் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம லைட்டிங் செக்ஷனில் பயன்படுத்தக்கூடிய பூஸ்ட் கன்வெர்ட்டரில் 10 மைக்ரோ ஹென்றி காயில் போட்டிருக்கோம். பவர் செக்ஷனில் பயன்படுத்தக்கூடிய பக் கன்வெர்ட்டரில் 0.47 மைக்ரோ ஹென்றி காயில் போட்டிருக்கோம். இது ஒரு எக்ஸாம்பிள் வேல்யூ போட்டிருக்கேன். இது இல்லாமல் வேறு எதுவும் யூஸ் ஆகுது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு பூஸ்ட் கன்வெர்ட்டரில் ஒரு காயில் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேம் சைஸ் இருக்கிற ஒரு காயிலை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுறீங்க. அப்போ என்ன நடக்குது, ஒரு 10 மைக்ரோ ஹென்றி காயில் இருக்க வேண்டிய இடத்துல உங்களுக்கு 10 மைக்ரோ ஹென்றி இருக்க வேண்டிய இடத்துல காயில் பார்த்தீங்கன்னா 0.47 மைக்ரோ ஹென்றி காயில் ஷிஃப்ட் ஆகும்போது உங்களுக்கு அவுட்புட் வோல்டேஜ், அதாவது வோல்டேஜ் ஹையாக கிடைக்கணும். அந்த வேலை உங்களுக்கு நடக்காது. அதேமாரி பக் கன்வெர்ட்டர்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா வைண்டிங் திக்னஸ் கம்மியான ஒரு காயிலை நீங்கள் அங்கே போடும்போது ஹை கரண்ட்னால் அது இமீடியட்டாக டேமேஜ் ஆகிடும். அப்படிங்கும்போது உங்களுக்கு பக் கன்வெர்ட்டர் இடத்துல பூஸ்ட் காயிலையும், பூஸ்ட் கன்வெர்ட்டர் இடத்துல பக் காயிலையும் நிச்சயமாக போடக்கூடாது. இப்போ இந்த வீடியோ பார்க்குறது மூலமாக உங்களால் இந்த காயிலோட டிஃப்ரென்ஷியேட் என்னங்கிறத தெளிவாக தெரிஞ்சிருக்க முடியும். நம்ம பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் வீடியோஸ் பார்க்குறது மூலமாகவும் உங்களால் நல்லா அந்த எலக்ட்ரானிக்ஸ் ஓரியன்ட் விஷயங்களை நல்லா அப்சர்வ் பண்ணிக்க முடியும். நம்ம சேனலில் போடுற வீடியோஸை மிஸ் பண்ணாமல் இருக்க சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுக்கு ட்ரைனிங் வேணும்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.